ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து ஜெகஜித். நான் ஜாய் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோகோனட்டில் இரியோஃபைட் மைட்டை பற்றி சிம்டம்ஸும் மேனேஜ்மெண்ட்டு பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கோகோனட்டில் இது வந்து 2 to 3 months டெவலப் ஆன நட்ஸு. இதில் வந்து இரியோஃபைட் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் பேச்சஸில் அஃபெக்ட் ஆகும். லேட்ரு வந்து ப்ரௌன் கலரில் டெவலப் ஆயிரும். அப்போ அதை வந்து நம்ம இரியோஃபைட் அஃபெக்ட் ஆன நட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இரியோஃபைட் அஃபெக்ட் ஆன இளநியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌன் கலர் பேச்சஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. இது எதுக்கு மோஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, உள்ளே இருக்க அந்த பருப்பு வந்து அழுகி போயிருக்கும், அது டெவலப் ஆகாமல் இருக்குது. அதனால வந்து இதை வந்து மோஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் கோகோனட்டில் வந்து இரியோஃபைட் மைட் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இரியோஃபைட் மேனேஜ்மெண்ட் பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டா இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இன்செக்டிசைட்ஸ் வந்து பூப்ரோ ஃபெஸ்டின் 8 ml 10 லிட்டர் வாட்டில் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே இது வளர்ந்த மரமாக இருந்தால் நம்ம வந்து ரூட் ஃபீடிங் பண்ணிக்கிறலாம்.